ஹாய் गाइस இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா நம்மளோட குக்கிங் அதாவது கிச்சன்ல இருக்கோம். தபதியில பட்டர் உருக்கிட்டு இருக்காங்க. அதாவது எங்க அம்மா எங்களுக்காக நான் வித் பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி செய்றாங்க. சோ நம்ம பாப்போம் எங்க பாட்டி தான் செய்றாங்க. எப்படி செய்றாங்க பார்க்கலாமா? நீ தானே போட்ட. நம்ம சின்ன வாண்டு சாரிகா வதக்கிறார்கள். என்ன போட்டிருக்கீங்க ஆயா? என்ன போட்டிருக்கீங்க? மெதுவா தொழிற்பாரு கரைஞ்சாங்க. ஓகே பன்னீர் காட்டன் சொல்லி கொடுக்குறேன். இங்க பாரு மெதுவா தொழனா எண்ணெய் கரைஞ்சிச்சான்னு தெரியும். சரியா? சொல்றத கேட்டு பண்ணுங்க குக். ஓகே இங்க பாருங்க நம்ம அம்மா கட் பண்றாங்க. பன்னீர் கட் பண்ணிக்கிறார்கள். கட் பண்ணதுக்கு முன்னாடி என் தங்கச்சி செம்மையா இருக்குதுன்னு பிகாஸ் என் தங்கச்சி எங்க அம்மா ஃபேன். See how we are funning with this kitchen. Yeah. Because this is my second time to cook. I mean நம்பிடாதீங்க இவெல்லாம் சமையல் கட்டு பக்கம் வந்ததே கிடையாது. நான் ஃப்ரை மட்டும் தான் பண்ணுவேன். நான் குக் எல்லாம் பண்ண முடியாது. கொஞ்சம் நம்பாதீங்க. பாருங்க அவெல்லாம் குக்கும் பண்ண மாட்டா ஃப்ரையும் பண்ண மாட்டா. கொஞ்ச நேரம் விடு, கை சுட்டுக்க போறாங்க. கை பட்டா சுட்டுரும். சரி கொஞ்சம் தண்ணி தங்க. அவ்வளோதான் முடிஞ்சது அவங்க குக்கிங். இப்போ நம்மளோட பாட்டி குக்கிங். திருப்பி வந்து தாரியோட என்ட்ரி கொடுக்குறேன். என்ன போட்டிருக்கீங்க? வெங்காயமா? எல்லாம் போட்டுக்கிறேன். சால்ட் இதை போடவா? ஓகே நம்ம அம்மா இன்சிஸ்ட் பண்றாங்க, பாட்டி செய்யறாங்க. இது என்ன? இது சோம்பா ஜீரகமா? சோம்பா ஜீரகமா? சோம்பு. வெங்காயம் வதங்கின பிறகு சோம்பு போட்டிருக்காங்க. நாங்க வீர பரம்பரைன்றதுனால புளிப்பால் மட்டும்தான் குடி. இது பாருங்க அப்படியே புளிச்ச தண்ணி அப்படியே. உனக்கு செய்யல, நீ கம்முன்னு நீ செஞ்சா யார் சாப்பிடுவாங்க? உனக்கு ஹைட்டே எட்டல, நீ எல்லாம் சமைக்கிறியா? எப்படி நிக்கிற பாரு, எப்படி நிக்கிற பாத்தீங்களா? இப்படிதான் நிப்பாங்களாங்க. ஆமா இவங்களாம் பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே குக்கு. நம்பிட்டாங்கலாம். அப்புறம் வீடியோ எடுக்கிறது யாரு? இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க அம்மா சாமா வளர்க்குறாங்க. ஸோ சைட் பை சைட் ஒர்க். அதுக்குள்ள ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன். A few moments later. சமையல்லாம் வந்து ஜிஜினாக்கா சமையலே நல்லா இருக்கா? கேட்டுக்கோங்க எல்லாம். பொறுமையாக செய்ய வேண்டிய கலை சமையல் கலை. சாரிகா மாதிரி அவசரமான ஆளுங்களே இது உள்ள என்டர் ஆகக்கூடாது. அவ அப்படிதான் சொல்லுவா. இவங்களாம் வதக்கு மட்டும் தான் செய்வாங்க. இதுல என்ன போட்டாங்க கேளுங்க. தாரிகாஸ்டி சொல்றாங்களா பாப்போம். வெங்காயம், தக்காளி. வெங்காயத்தை அப்படியே போட்டுட்டாங்களா? முதல்ல என்ன பண்ணணும்? ப்ரொசீஜர் சொல்லணும். வாட்ட போட்டிச்ச கோபப்படாதீங்கள், போட்டி போடாதீர்கள். எவ்வளவு வேர்த்து கொட்டி நான் வேலை செய்யறேன். நீ ரொம்ப பெருமையா சொல்லிடுறீங்க. ஒரு நாள் ஆனா மட்டும்தான் கேட்டுக்கோங்க. பன்னீருக்கு நோவாம கிளற வேண்டும். குறிப்பு தாரிகாசி செய்யற சின்ன சின்ன தவிர நீங்க இந்த சமையல்ல தவிர்த்துக்க வேண்டும்.
அவ அப்படிதாங்க சொல்லுவா. எங்க பாட்டி சொல்றதான் நோட் பண்ணிக்கோங்க, தாரிகா சொல்றதெல்லாம் ஒமிட் பண்ணிடுங்க. Guys, first line நீங்க சமையல் பண்றீங்கன்னா நான் சொல்றத கேளுங்க. கேட்காதீங்க guys. கேளுங்க. ஏமா தண்ணி போதுமா பத்தியமா போதுமா போதுமா. இந்த மாதிரி வாண்டெல்லாம் முதல்ல சமையல் கட்டுக்குள்ள விடாதீங்க. இந்த பாருங்க, சமையல் கட்டுக்குள்ள வந்தா என்ன நமக்குள்ள பண்ணுவாங்க. மேடம் சமையல் செய்யுங்க செய்யுங்க. சின்ன போய் உட்காந்து நவுறியா? அவ்வளவுதான். ஆயா இதுல என்னென்ன போட்டீங்க அப்படியே சொல்லுங்க பாப்போம் முதல்ல இருந்து. வாடால வச்சு எண்ணெய் ஊற்றணும். ஆ எண்ணெய் ஊற்றணும், பட்டர் போடணும். ஆ பட்டர் போட்டு சோம்பு போடணும். ஆ சோம்பு போட்டு வெங்காயம் தக்காளி, வெங்காயம் போட்டு வதங்கணும். ஆ அதுக்கப்புறம் தக்காளி போடணும். ஆ தக்காளி நல்லா வதங்கின பிறகு ம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு ம் போட்டு அதுக்கப்புறம் பன்னீர் போட்டு ஆ நீ சொல்லாத. கொத்தமல்லி தழை, புதினா, ஆ தண்ணி, ஆ அவ்வளோதான். இது எங்க பாட்டி ப்ரொசீஜர். எங்க அம்மாட்ட ப்ரொசீஜர் கேட்கலாம். அம்மா சொல்லுவா. கூடாதுமா. இந்த சமையலோட மெயின் ரோலே எங்க அம்மா தான். எங்க அம்மா தான் இந்த சமையல் வந்து சொன்னதே எப்படி செய்யணும். சொல்லுவா. இங்க பாரு. எங்க அம்மா பிஸியா இருக்கிறாங்க, இப்ப பேச மாட்டாங்க. சரி அவங்கள்ட்ட அப்புறம் கேட்டுக்கலாம் சமையல் முடிஞ்சோடனே. புரியுதா? நல்லா பன்னீர் நசுங்காது பண்ணு. அத ஒழுங்கா வேக விடு. பாவம் அதுவே அழுதுரும். என்ன விட்டுருங்கன்னு. அந்த நல்லா சமையல் பண்றவங்க கிட்ட எல்லாம் நான் செய்வேன். எங்க பாட்டி செய்யறத அந்த நல்லா சமையல் பண்றவங்க கிட்ட கேட்போம். ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, ஒரு 10th டேக்குள்ள வந்துச்சுன்னா என்கிட்ட கேட்போம். இதேவா 10 நாளைக்கு சாப்பிடுவாங்க. அப்புறம் என்ன ஆகுது உடம்பு? ஆஹா 10 days. I mean first நாள் நீங்க வேலை செய்றீங்க, செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே, ஃபிஃப்த் டே, சிக்ஸ்த் டே, செவன்த் டே, எயிட் டே, நைன்த் டே, 10th டே, அப்படி 10th மட்டும் வரவங்க மட்டும் எங்க பேசுறீங்க. நல்லா சமையல் பண்றாங்க அவங்க பேசிக்க. அடுத்தது கஸ்தூரி மெட்டி. கஸ்தூரி மெட்டி கொட்ட போறார்கள். சமையல் முடிஞ்சவுடன் இறக்கும் போது கொஞ்சம் கஸ்தூரி மெட்டி போட்டு இறக்கணுமா. அட சொல்லுமா பேசுமா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான், யாரும் கிடையாது. ஹோட்டல்ல இதான் ஃபாலோ பண்றேன்னு எனக்கு தெரியாது. இவன் சொல்றது யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் 10 days மட்டும் தான். ஆமா போதுமாயா, போதுமா? ஒரு 2 நிமிஷம் வேக விட வேண்டும். ஃபர்ஸ்ட் 10 days மட்டும் இருக்கு. நான் எப்பயுமே 10க்கு மட்டும் தான் போறேன். ஃபர்ஸ்ட் 10க்கு மட்டும் தான் நான் போறேன். கட். கரெக்ட். அடுத்தது தயிர் ஊத்துறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. பாருங்க எல்லாம் பாருங்க. தாரிகா கிளறி முடிச்சிட்டாங்க. நம்ம தாரிகா டன் சொல்லுங்க தாரிகா. எனக்கு ஒரே வேர்த்து கொட்ட ஒரு நாள் ஃபுல்லா பாத்தீங்களா, 10 நிமிஷம் சமையல் கட்டுல நின்னதுக்கே வேர்த்து கொட்டுதா மேடம்க்கு. நீங்களே பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். 1/4 மணி நேரம் கூட ஆகல. இவங்கெல்லாம் எங்க சமைப்பாங்க? சமையல் பண்ண சொல்லி பாருங்க. ஒரு நாள் 2 குமரி டேஸ்ட் பாருங்க. மூடி விட வேண்டும். அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. நீதான் ஆஃப் பண்ணியா? இது ஒரு பெரிய குத்தம். நம்ம வெளியே போலாம் வாங்க. சப்பாத்தி களி. இன்னைக்கு நான் ஒரு வேட்டருக்கு நான். போதும் கொடு. கழுவு போறோம். ஏற்றி கிடக்கா இவங்க வந்து பெரிய செஃப், ஹோட்டல் செஃப். அதனால இவங்க வந்து சமையல் செஞ்சோடனே இவங்களுக்கு வேர்த்து கொட்டுதான். இனிமேல் ஃபேன் வச்சிடலாம் மேடம் கிச்சன்ல. ஓகேவா? என் ஸ்கூல்ல எல்லாரும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? தாரிகா ஃபர்ஸ்ட் குக், ஃபர்ஸ்ட் செஃப், ஃபர்ஸ்ட் கேர்ள். முன்னாடி இருக்க பெஞ்ச் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? நாங்க 4 பேர் சேர்ந்து ஷேர் பண்ணி தான் சொல்றோம். அப்ப என்ன பண்ணுவாங்க, என்ன மட்டும்
ஒருத்தி இருப்பா ஆ. அவ மட்டும் என்ன பார்த்தாலும் ஷெஃப் மாதிரி சாப்பிட சொல்லினே இருப்பா. டேஸ்ட் பார்க்க சொல்லுவா, நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்க சொல்லுவா. அப்ப கூட நான் பார்த்து வேதனைப்பட்டதுனா அதான் மிக்சிங்லாம் பண்ணி கொடுப்பா. அது கூட அதுக்கு முன்னாடி அதான் அவதான வேலை செஞ்சா, நீ டேஸ்ட் பண்றது மாதிரி தானே நீ. அவ வேலை செய்யல, அவங்க அம்மா தானே வேலை செஞ்சாங்க. சரி, அவங்க அம்மா முதலில் நீ தெரிந்து கொள். உங்க அம்மா செஞ்சுதா நீ டேஸ்ட் பண்ணி சொல்ற. ஆமா, அவதான் எல்லாருக்கும் சரி, இது போட்டுட்டு அவங்க அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். இவங்க ஃப்ரெண்டோட அம்மா நோட் பண்ணிக்கோங்க. தாரிகாஸ் தான் உங்கள் ஃபுட்டை டெய்லி டெஸ்ட் பண்ணுறாங்களாம். எல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சொல்லிட்டாங்களா? ஓகே, சொல்லிட்டாங்கன்னா நல்லது தான். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து கிரேவியை இறக்கிடலாம். வழி விடுங்கள், கிரேவி வருகிறது. ஓகே, நம்ம கிரேவி வந்து இப்போ சூடாக இறக்கி வச்சாச்சு. சர்வ் பண்ணும்போது நம்ம காமிக்கும். இப்போ நம்ம வந்து நான் திரட்டுறாங்க, நம்ம அம்மா திரட்டுறத பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? தாரி டேஸ்ட் பண்ண. தாரி ஃபர்ஸ்ட் டேஸ்ட். ஃபர்ஸ்ட் நான் டேஸ்ட். ஓகே, நம்ம அம்மா இப்போ வந்து நான் திரட்டுறாங்க. பார்க்கலாம். இப்போ நானும் அப்படியே லைட்டா உருட்டி போடுறேன். நீ செய்யாத எந்த வேலையும். கையும் கழுவுனியா என்னன்னு தெரியாது. முதல்ல போய் கை கழுவணும். பாத்தியா? பாத்தீங்களா? கையே கழுவாம வரா. இவெல்லாம் என்ன சொல்றது? ஓகே, திரட்டுகிறார்கள். இது ஆக்சுவலாக கல்லில் வந்து பட்டர் போட்டு இது பண்ண சொல்கிறாங்க. சோ அதையும் நாங்க உங்களுக்கு காட்டுவோம். சோ நீங்க அத also see. சோ இப்போ நம்ம அழகா இந்த மாதிரி இது பேர் என்ன சொன்னீங்க? சொல்லுவாங்க இவ்வளோ குட்டி போதுமா பாரு உனக்கு. போதும், உனக்கு போதும், எனக்கு வேணாம். மா, இது எப்படி ரெடி பண்ண சொல்லுமா? இது எப்படி ரெடி பண்ண சொல்லு. மைதா மாவு. ம் நம்ம வீட்டில் நம்ம 6 மெம்பர்ஸ் இருக்கிறதுனால 1/2 kg மைதா மாவு, சால்ட்டு, எவ்வளோ தேவையோ அவ்வளோ சால்ட் போடணும். ப்ளஸ் பேக்கிங் சோடா, பேக்கிங் சோடா, கர்டு 2 tablespoon, கர்டு 2 tablespoon, then add needed of water. வாட்டர் தேவையோ அவ்வளோ வாட்டர் சேர்த்து வாட்டர் கம்மியாக சேர்க்கணும். ஏன்னா நம்ம கர்டு போடுறதுனால கொஞ்சம் லிக்விட் ஆகிடும். அதனால நம்ம தேவையான கொஞ்சமாக தண்ணி திட்டமாக சேர்த்து பேசி பார்த்தா அப்புறம் சேர்க்கணும். எவ்வளோ வருது ஓகே. வச்சுட்டு ஒரு 4 hours 4 to 5 hours சோக் பண்ணிடணும். அப்புறம் ஆஃப்டர் 5 hours எடுத்து நம்ம இருக்கும் போது சாஃப்ட்னஸ் கிடைக்கும். வெரி குட். அவ்வளோதான், இவ்வளோதான் ப்ரொசீஜர். இதை செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்கள், நாங்களும் சாப்பிடுறோம். ரைஸ் இங்க பாரு. நான் இப்படி வச்சிட்டேனா அவன் யார்கிட்ட இந்த வேடி பார்த்தேன். இப்படி எடுக்கிறதுக்குள்ள மேல அதான் உனக்கு கையை வைக்க வேணாம்னு சொல்கிறாங்க. புரியுதா? இப்போ நீங்களே பாருங்க. இப்போ கொஞ்ச நேரம் இருக்குமா, அது கொஞ்ச நேரத்துக்குள்ள அது எங்கே காணாம போகணும்னு தெரியாது. பார்த்தா சாப்பிட்ருப்பா. ரெண்டத்தையும் அப்படியே போட்டு அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்படியே நல்லா விட்டு எண்ணெய் எடுத்து அதை அப்படியே தூக்கி போடும். எண்ணெய் எடுத்து அழகாக மசாலா இப்போ கூட கையில் எண்ணெய் எடுத்து இன்னும் கொஞ்சமாக எடுத்துட்டு அப்படி வச்சு அப்படி நம்ம தாரிகா நம்ம அப்படியே ஓடி சமையல் கட்டுக்கு வந்து நம்ம ஆயா எப்படி அழகா அதை ஐ மீன் எப்படி தோசை ஊத்துற மாதிரி இது அப்படியே அந்த சப்பாத்தி கல்ல ஜோஸ் இல்லை, இது நான். அதான் இது நானு அப்படி தோசை கல்ல போட்டு அழகா பொண்ணையா தோசை கல்ல போட்டு என்ன ஆயிடும்? ஓ, நான். ஓகே ஓகே, நம்ம பார்க்கலாம் நம்ம பாட்டி எப்படி போடுறாங்க. சோ அதுக்குள்ள நான் போய் திரட்டி வச்சுட்டு வந்துறேன். அழகா பார்த்து வைங்க. பார்த்துக்கோங்க, பட்டர் தடவிடுறாங்க. அதுக்கு மேலே நான் திரட்டி வச்சதை போட்டுடுறாங்க. ஷிம்ல வச்சிருக்கீங்களாயா? மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருக்கீங்களா? ஆமா, மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க गाइस. ஓகே, பாத்தீங்களா எவ்வளவு புசு புசுன்னு வருது பாத்தீங்களா? திருப்பி போட வேண்டியதான்.
அப்படியே வைக்கணும். அவ்வளோ எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஏதோ எனக்கு யானை மாதிரி எடுத்துன்னு வந்துச்சு, அப்படியே வைக்கணுமா? நான் நிறைய வைக்கிறேன். இங்க வா, நான் சேர்த்து முதல்ல காட்டு. அவ்வளவுதான் உடைந்து விட்டது. Then coming to me. பாக்ஸ்ல எடுத்து வச்சாச்சு. ஆஃப் பண்ணிட்டு ஒன்று எடுத்து நம்ம சைஸ் இப்போ நீ ஸ்கூல் போறதே மறந்துட்டியா? ஆமா. பார்த்தீங்களா, ஸ்கூல் போறதே மறந்துட்டாங்க 2 நாள் லீவ் விட்டா. See, நான் தரட்டிட்டேன். நான் அதை இது பண்ணலாமான்னு நினைக்கிறேன். நீலாம் திரட்டாத, உருட்டை மட்டும் செய். உருட்டு, நல்லா உருட்டு உருட்டு. இந்த இங்க பாருங்க. அளவுக்கு எடுத்துக்கோங்க. 4 அப்புறம் 4 இங்க பாருங்க guys. இப்படி நல்லா press பண்ணிடு. இது மாவு நட்டு ஒரு அளவு எடுத்து தரேன், அப்புறம் ஊட்டிக்கோ. அப்படியே இருக்கும். எரியுது. அப்புறம் 4 கேட்குதா? 2. எம்மோ பெருசு பார்த்தீங்களா? இது 2, இது 3. அதாச்சா? 4 ஆச்சு. ஆளு உம்மா. உனக்கு 2 கேட்டுது. ஓகேவா? கீழே போட்டுறாத. அதை போட்டு அப்படியே ஒட்டு ஒட்டுன்னு விட்டுது பார்த்தீங்களா? உனக்கு என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை மட்டும் செய். எனக்கு ஒன்றும் அங்கே டோன்ட் டூ unnecessary works. இப்போ என்ன கமெண்ட் கொடுத்தா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சொல்லிட்டு நான் திரட்ட போறேன் அம்மா கிட்ட. வேணாம் வேணாம் வேணாம், நீ திரட்டினா சாப்பிட முடியாது, வெயில் சுக்கி நான் பண்ணி அது பிஞ்சு போயிடும். நீங்கள் உருட்டி விட்டீர்கள் என்றால் என்னிடம் கொடுங்க. அப்பதான் அழகா எல்லாரும் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் நான் திரட்ட போறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் மீன் டு மீ ஸோ அதை வச்சுட்டோம். இவ பண்றதை ஒமிட் பண்ணிடுங்க, ஒமிட் பண்ணிங்க. டெலிட் கட் கட். நம்ம அன்சை போ. அவ்வளோதான். ஒன்றுமே பண்ண மாட்டாங்க guys, because நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன்ல guys. அப்படி வச்சு ஐயா 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 கரெக்டாக இருக்காமா? தப்பா இருக்கு. எல்லாரும் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய பார்ட் இதுதான். இதை யாரும் வீட்டில் செய்யவும் வேண்டாம், பழகவும் வேண்டாம், ஆபத்தானது. நான் சொன்னது தாரிகாவுடைய சமையலை. தட் மீன்ஸ் அவங்க திரட்டுற விதத்தை யாரும் வீட்டில் ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ எல்லாருமே வீட்டில் இந்த மாதிரிலாம் செய்ய தெரியும். am I right or not அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க. பார்த்தீங்களா கோணல் மணலாகுது. அது எப்படி இருந்தாலும் நம்ம சாப்பிட்டு தானே போகணும், அதை மட்டும் யோசிச்சோம். ஒட்டிச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், ஒட்டி விட்டது. ஒட்டிக்கிட்டு ஒட்டல அது அம்மா ஆல்ரெடி எடுக்கும் அப்படின்னாச்சு. ஸோ நம்ம பரவாயில்லையே, நல்லா தான் திரட்டுறா. அழுத்தாத திறக்க, அழுத்ததுன்னா ஒட்டிக்கும். சொல்கிறாங்க பேர் கேட்டு கற்றுக்கோ. லைஃப்பில் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போதும், எடுத்து போடு. A few inches later. தாத்தாவுக்கு வந்து சாப்பாடு கட்டியாச்சு. இப்போ குழம்பு வச்சு கொடுக்க வேண்டும். பார்க்காதீங்க, நம்ம திருப்பி இல்லை கேமராவை. இப்போ அடுத்தது குழம்பு போட்டு நம்ம வந்து கொடுத்துடணும் தாத்தாக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்மளாம் சாப்பிட்டு நம்ம சாப்பிடும் போது ஒரு வீடியோ எடுக்கிறோம், நாங்கள் அது உங்களுக்கு காமிக்கிறோம். Much later. பார்த்தீங்களா காய்ஸ், இதான் ரெடியாகி வந்த நான் வித் பன்னீர் பட்டர் மசாலா. குறுக்க நீட்டாதீங்க நீங்கள். என் பட்டர் எடுத்து சாப்பிட்டேன்னா அவனை பிச்சு போடுவேன். அவள் தட்டில் இல்லை, அதனால என் தட்டை வச்சு வெறுப்பேற்றுனுக்கலாம். ஓகே, நம்ம சாப்பிட்ட பிறகு பார்க்கலாம். பாய், நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய் சொல்லிடு.